ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் காந்தோலூர்ன்ற இடத்துக்கு டூருக்கு வந்திருக்கிறோம். காந்தோலூரில் மறையூர்ன்ற இடத்துல இப்போ நான் தங்கியிருக்கிறேன். அங்கேருந்து இப்போ நான் டூருக்கு கிளம்பியிருக்கிறேன். மறையூரில் வந்து கரும்பு தோட்டங்கள் ரொம்பவே ஃபேமஸ். பாருங்க, முருகமலை மேலிருந்து உங்களுக்கு 360 டிகிரி வியூ. எல்லா பக்கமும் மலைங்க, மூணா பக்கமும் காற்று பயங்கரமாக வீசுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா முருகமலை. ஒரு பெரும் பாறை மேலே இருக்குது. போகிறதுக்கு ஜீப் மட்டும்தான் அலௌடு, ஆட்டோலாம் போகாது. மனிதர்கள் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ரொம்பவே சிரமமான பாறைகள் நடக்கிறதுக்கு. ஆனால் இதில் ஜீப் ஏறும். இங்கேயும் குள்ளர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வாழ்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவுமே முருகமலை காட்டுக்குள்ளே இருக்கிற குள்ளர்கள் வாழ்ந்த இடம். பராமரிப்பின்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்கு. பாறை எப்படி ஏறுது பாருங்கள், மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படியே. பாறை அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகுதுங்க. வாங்க போ. அங்கே வந்து முருகன் கோவில் இருக்குன்றாங்க, அதையும் பார்த்துருவோம் வாங்க. இந்த மலை ஏறும்போது நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் இப்படி தாங்க, சூப்பராக இருக்குங்க. இன்னும் மேலே உயரத்துக்கு போனோம், நிறைய குள்ளர் குகைகள் அங்கேயுமே இருக்குது. இந்த முருகமலையை பற்றி பேசணுன்னா, இந்த முருகமலை பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ட்ரையாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து பசுமை கிடையாது. ஆனால் இதை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளும் அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. அப்படி இந்த மலை என்னதான் இருந்தது அந்த காலத்தில்? இது என்ன லாவாவா? இந்த மலையை பார்த்தீங்கனாலே ஏதோ லாவா வந்த மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு தான் அதனுடைய கலரும். அதில் அப்படியே பார்த்திங்கன்னா செதில் வர பாறைகளும், அந்த தட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா லாவா தட்டுக்கள் மாதிரி இருக்குது. இதுவும் பாருங்கள், எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. பாறைகள்லாம் லோக்கலாகவே சோர்ஸ் பண்ணி அதை அப்படியே வெட்டி எடுத்து இங்கே போட்டிருப்பாங்க போலருக்கு. அவர்களுக்கு வீடாக கட்டியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஜீப் மட்டும்தாங்க வர முடியும். ஆட்டோவோ கார்களோ வர முடியாது. காந்தலூர்லேருந்தோ இல்லை மலையூர்லேருந்தோ நீங்கள் இந்த இடத்த ஜீப்பில் வந்து ஈஸியாக ரீச் ஆகலாம். யாரும் வந்து ஆனால் இங்கே மோட்டர் பைக்கில் கூட வந்திருக்காங்க. அது எப்படின்னே தெரியல. ஏன்னா மோட்டர் பைக் டயர்லாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்காதுங்க. இந்த இடத்த முருகமலைன்னு கூப்பிட்றதுக்கு காரணம் இதோ இங்கே இருக்கிற முருகன் கோவில். வாங்க முருகனை போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு வேல், அதுக்கு கீழே மயில், ரொம்பவே அழகான காட்சி. கேரளாவில் மலையூரில் ஒரு பெரும் மலைக்கு மேலே இப்படி ஒரு இடங்க. சுற்றிலும் நம்ம சுற்றி 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மலைகள். அதில் இப்படி ஒரு பாலமுருகன் கோவில். இந்த கோயில் எப்போ கட்டினாங்க? பட் பழங்கால கோவில். ஷெட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே பழங்காலத்தில் இருந்ததா? ஓகே ஓகே ஓகே. வாங்க, மலைமேல் முருகன், 5 நாடு மறையூர். இந்த இடத்துல முருகன் நமக்கு இதோ 5 நாடு முருகன் உங்களுக்காக மலை மேலிருந்து காட்சியளிக்கிறார். முருகமலை, இந்த மலைக்கு பேர் முருகமலை. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. சல்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. ஒரு நல்ல விஷயம், அரசாங்கம் வந்து இந்த முருகமலை மேலே மக்கள் உட்காந்து இந்த வியூ பாயிண்ட்டை ரசிக்கிறதுக்காக சேர்லாம் பெஞ்ச் மாதிரி சிமெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் வாங்க கொஞ்ச நேரம். பக்கத்தில் இருக்கிற மலை பாருங்கள், பசுமையாக இருக்குது. இந்த மலை மொட்டையாக இருக்குது, முருகமலை.
காட்சிகள் அவ்வளவு தத்ரூபமாக அழகாக இருக்கின்றது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த குள்ளர்கள், இந்த குள்ளர்களின் வாழ்விடம் இப்போது சிதிலமாக இருக்கின்றது. ஆதி காலத்தில் மனிதர்கள் உயரம் குறைவாக இருந்தபோது அவர்கள் இந்த இடத்தில் தான் வாழ்ந்து வந்ததாக சரித்திரம் சொல்லுகின்றது. நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரளாவில் மறையூரில் முருகமலை என்னும் இடத்துல இருக்கிறேன். இங்கே இருக்கிற பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா செதிலாக இருக்கிறதுனால 15,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்போ இருந்த மனிதர்கள் உயரம் குறைவாக இருந்த மனிதர்கள் இந்த பாறைகளெல்லாம் அப்படியே செதிலாக பெயர்த்தெடுத்து தனக்கென வீடு கட்டி கொண்டார்கள். இந்த வீடு தான் அது. 15,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செதிலமடைந்த நிலையில் இந்த இடம் காணப்படுகின்றது. நம்ம இப்போ இருக்கிறது முருகமலை, மறையூர், கேரளா. ஒரு அற்புதமான இடம்.